Good morning students. This is Jayanti Miss from Social Department. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் யூனிட் 10ல் 10.1 10.2 பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் பார்ட்டாக 10.3யும் 10.4ம் பார்க்க போகிறோம். 10.3 South Indian Liberal Federation, that means Justice Party. On 20th November 1916, around 30 prominent non-Brahmin leaders including Dr. C. Natesanar, Sir Pitti Tyagaraiyar, T.M. Nair and Alamelu Mangai Tayarammal came together to form the South Indian Liberation Federation. In the meantime, at a meeting held in the Victoria Public Hall, the Non-Brahmin Manifesto was released in December 1916. The manifesto articulated the voice of the non-Brahmin communities. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10.3ல் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அது பார்த்திங்கன்னா நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் அண்ட் அலமேலு மங்கை தாயாரம்மாள் இந்த மாதிரி இவங்கெல்லாம் உள்ளிட்ட ஒரு 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒன்று சேர்ந்தாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன். இதே சமயத்தில் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுச்சு. இந்த அறிக்கை பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்களை தெளிவுபட கூறுச்சு. இது மட்டும் இல்லாமல் சென்னை மாகாணத்தின் பிராமண அல்லாதோர்களின் பொதுவான நிலையை பார்த்திங்கன்னா இது அளவீடு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The association started publishing 3 newspapers, Dravidian in Tamil, Justice in English and Andhra Prateshka in Telugu to propagate the ideals of the party. அதாவது இந்த அமைப்பு தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள் இருக்குது. ஒன்று இதனுடைய கட்சியோட இந்த நீதி கட்சியோட கொள்கைகளை பரப்புரை செய்கிறதுக்காக தமிழில் திராவிடன் அப்படிங்கிற அந்த செய்தித்தாளும், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற செய்தித்தாளும், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற அந்த பத்திரிகையும் வெளியிடப்பட்டுச்சு. The first election under the Montagu-Chelmsford reforms was held in 1920 after the introduction of a diarchy form of government in the provinces. The Justice Party won the election and formed the first ever Indian cabinet in Madras. A. Subbarayulu became the chief minister of the Madras presidency and the party formed the government during 1920 to 1923 and 1923 to 1926. In the contest of the Congress party boycotting the legislature, the Justice Party continued to remain in office till 1937 elections were held. In the 1937 elections, the Indian National Congress contested the elections for the first time and trounced the Justice Party. இந்த மாகாண அரசுகளில் பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னாடி மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 முதல் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்துச்சு. நீதி கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை சென்னையில் அமைத்துச்சு. ஏ. சுப்புராயலு சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக அப்போ ஆனார். இது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி 1920 23 அண்ட் 23 to 26 ஆகிய வருஷங்கள்ல எல்லாமே தன்னோட அரசை அமைச்சிச்சு. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி 1937 தேர்தல் நடைபெறும் வரைக்கும் ஆட்சி தொடர்ந்து நீடித்துச்சு. 1937 தேர்தல்களில் பார்த்திங்கன்னா முதலாக பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை படுதோல்வி அடைய செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா என்னது? திட்டங்கள், சரியா? ஆக்டிவிட்டீஸ்னால் செயல்பாடுகள், திட்டங்களும் செயல்பாடுகளும். எதோட திட்டங்களும் செயல்பாடுகளும்? ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது இந்த நீதி கட்சியினோட திட்டங்களும் செயல்பாடுகளும் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். The Justice Party is the fountain head of the non-Brahmin movement in the country. The Justice Party government widened education and employment opportunities for the majority of the population and created space for them in the political sphere.
இந்த திட்டங்களும் செயல்பாடுகளும் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா நீதி கட்சியே பார்த்திங்கன்னா நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களோட ஒரு மூலாதாரமாக விளங்கியதுன்னு சொல்லலாம். நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவங்களுக்கு கல்வி அண்ட் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா the justicides removed the legal hindrance restricting intercaste marriages and broke the barriers that prevented depressed classes from the use of public wells and lands. The Justice Party government ordered that public school accommodate the children of the depressed classes. Hostels were established for the students belonging to this social group in 1923. In the meantime, the Madras legislature under the Justice Party government was the first to approve participation of women in the electoral politics in 1921. This resolution created space for women and thus facilitated Muthulakshmi Ammayar to become the first woman legislator in India in 1926. இதில் பார்த்தோம்னா செகண்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை இந்த நீதி கட்சியினர் பார்த்திங்கன்னா அகற்றியதோடு பொது கிணத்துலையும் நீர்நிலைகள்லையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தடுத்த அந்த தடைகளை எல்லாமே இந்த கட்சியினர் தகர்த்தெறிஞ்சாங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பார்த்திங்கன்னா பொது பள்ளிகளில் சேர்த்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது நீதி கட்சியோட ஒரு அரசு ஆணையாக பிறப்பிச்சாங்க. இந்த சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்குன்னு 1923 தங்கும் விடுதிகள் உருவாக்குனாங்க. நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம் தான் முதலாக அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரிச்சது. இந்த தீர்மானம் பெண்களுக்குன்னு இடத்தை ஏற்படுத்தியதால் 1926 முத்துலக்ஷ்மி அம்மையார் இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிஞ்சது. எதனால், எந்த கட்சினால் அப்படின்னா நீதி கட்சினால தான் அது முடிஞ்சிச்சு. The Justice Party worked towards legislating provisions for communal representation reservation for various communities. 2 communal government orders were passed to ensure equitable distribution in appointments among various castes and communities as a part of achieving social justice. The Justice Party rule established the Staff Selection Board in 1924 for the selection of government officials and encouraged all the communities to share the administrative power. In 1929, the government of British India adopted the pattern and established the Public Service Commission. இதில் தேர்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்ட் பேராகிராஃபில் பல சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த நீதி கட்சி வகுப்புவாரி பிரதித்துவம் அப்படிங்கிற தொடர்பான சட்டங்களை கொண்டு வரதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக நீதியை நிலைநாட்டுவதில் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவங்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கான சமமான வாய்ப்புகளை உறுதி செய்கிறதுக்காக 2 வகுப்புவாரி அரசாணைகள் 21லையும் 1921 செப்டம்பர் 16லையும் 1922 ஆகஸ்ட் 15லையும் கொண்டு வந்தாங்க. நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டு கொள்வதை ஊக்குவிக்கிறதுக்காக அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி கொண்டு வந்துச்சு. இந்த முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்குறாங்க. சரியா, நெக்ஸ்ட் லாஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம்னா, the Justice Party further concentrated on reforms in religious institutions. The Justice Party introduced the Hindu Religious Endowment Act in 1926 and enabled any individual, irrespective of their caste affiliation, to become a member of the temple committee and govern the resources of the religious institutions. லாஸ்ட்டாக இதில் பார்த்தோம்னா, இது தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதில் நீதி கட்சி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதில் கவனம் செலுத்தியிருக்காங்க. நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலைய சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதன்படி எந்த ஒரு தனிநபரும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் கோவில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கிற அந்த பொறுப்பையும்
பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வழிவகை இதில் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 10.4ல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம். The self-respect movement advocated a casteless society devoid of rituals and differences based on birth. The movement declared rationality and self-respect as the birthright of all human beings and held these as more important than self-rule. The movement declared illiteracy as a source for women's subordination and promoted compulsory elementary education for all. நம்ம இன்றைக்கி 10.4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா சுயமரியாதை இயக்கம் தான் பார்க்க போகிறோம். அதாவது சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத அந்த ஜாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமூக இயக்கத்தை இந்த இயக்கம் ஆதரிச்சதுன்னு சொல்லலாம். பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களோட பிறப்புரிமை அப்படிங்கிறத பிரகடனம் தான் இந்த இயக்கம் செஞ்சிச்சு. பெண்களோட தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மை தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தை அறிவித்த இந்த இயக்கம் அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணியை ஸ்டார்ட் பண்ணுச்சு. The movement demanded women's emancipation, deplored superstitions, and emphasized rationality. The movement also advocated self-respect marriage. அதாவது இந்த இயக்கம் பெண் விடுதலையை கேட்குறது அண்டு மூட நம்பிக்கைகளை நீக்கிறது, பகுத்தறிவை வலியுறுத்துறது, அந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சிச்சு. மேலும் இந்த இயக்கம் சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணங்களை சப்போர்ட் பண்ணுச்சு, ஆதரிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The self-respect movement championed not only the cause of the non-Brahmin Hindus but also that of the Muslims. The self-respect movement extolled the lofty principles of Islam such as equality and brotherhood. அதாவது இந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக மட்டுமில்லாமல் இஸ்லாமியர்களோட நலனுக்காகவும் போராடிச்சு. சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாத்தையுமே சுயமரியாதை இயக்கம் பாராட்டுச்சு அப்படின்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னாவே யார் தான் வருவாங்கன்னா பெரியார் தான். ஏன்னா இந்த சுயமரியாதை இயக்கத்தை 1925 கொண்டு வந்தது யார் அப்படின்னா பெரியார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெரியார் EVR. பெரியார் EV ராமசாமி was the founder of the self-respect movement. He was the son of a wealthy businessman in Erode, Venkatappa and Chinna Thayammal. Though possessing little formal education, he engaged in critical discussions with scholars who used to be patronized by his devout father. As a young man, he once ran away from home and spent many months in Varanasi and other religious centers. The first-hand experience of Orthodox Hindu religion led to his disillusionment with religion. On his return, he took care of his family business for some years. His selfless public service and forthrightness made him a popular personality. He held different official positions of Erode that included the chairmanship of Municipal Council 1918 to 1989. பெரியார் EVR. பெரியார் ஈவேரா. பெரியார் பார்த்திங்கன்னா EV ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார். இவர் பார்த்திங்கன்னா ஈரோட்டை சேர்ந்த ரொம்ப வசதியான அண்டு வாணிகம் செய்யக்கூடியவருமான வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் அவங்களோட பையனாக இவர் பிறந்தார். ஓரளவு முறையான கல்வியை அவர் கற்றிருந்தாலும் தன்னோட தந்தையால் ஆதரிக்கப்பட்ட அறிஞர்களோட விமர்சன விவாதங்களில் அவர் தன்னைத்தானே இன்வால்வ் பண்ணிக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுருந்துருக்காரு. இளைஞராக இருந்தபோது ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியே போன அவர் பல மாதங்கள் பார்த்திங்கன்னா வாரணாசியிலையும் இன்னும் சில சமயம் பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்த அந்த மையங்கள்லையும் தங்கியிருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை தகர்த்துச்சு. வீடு திரும்பிய அவர் கொஞ்ச காலம் பார்த்திங்கன்னா குடும்ப தொழிலான அந்த வணிகத்தை கவனிச்சுட்டு வந்திருக்காரு. அவருடைய சுயநலமற்ற பொது சேவை தொலைநோக்கு பார்வையும் அவரை ஒரு புகழ்பெற்ற ஆளுமைய தன்மையை
வெளிக்காமிச்சிச்சு. ஈரோட்டின் நகர சபை தலைவர் பதவி உட்பட பல பதவிகளை இவர் ஈரோட்டில் இருந்து அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As president of the Tamil Nadu Congress Committee, Periyar proposed a resolution regarding the rights of untouchables to temple entry. In the name of caste dharma, the lower caste people were denied access to temples and the streets surrounding the temple. In Vaikam, a town in the then princely states of Travancore and in the present day Kerala, people protested against this practice. In the initial stages, George Joseph of Madurai played big role. After the local leaders were arrested, Periyar led the movement and was imprisoned. People hailed him as a Vaikam Veera. In the meantime, he had disturbed by the caste-based discrimination in the dining hall at the Cheranma Devi Gurukulam, which was run by V.V. Subramaniam. With the financial support of Tamil Nadu Congress Committee, Periyar was disappointed when, despite his objections and protests against this discrimination, the Congress continued to support the inquisitive practice in the Gurukulam. நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவியில் இருந்தபோது ஒடுக்கப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை முன்வைக்கிறாரு. ஜாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவங்க கோயிலுக்குள்ளார அதை சுற்றியுள்ள வீதிகளுக்குள்ளேயும் நுழைவது மறுக்கப்பட்டிருந்துச்சு அந்த வைக்கம் அப்படிங்கிற ஏரியாவில். இப்படிப்பட்ட நடைமுறையின அந்த வைக்கம் அப்படிங்கிற இது என்னென்னா திருவாங்கூர் சமஸ்தானத்தோட ஒரு சுதேசி அரசு இப்போ இருக்கிற கேரளாவில் இருக்குது அந்த சிட்டி. அந்த வைக்கமில் மக்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறத தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. இதை எதிர்க்கிறதுக்கு பெரியார் தொடக்க காலங்களில் மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் பெரியாரோட பெரும் பங்கு வகிச்சிருக்கார். உள்ளூர் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னாடி பெரியார் இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றதால் அவரை சிறையில் அடைக்கிறாங்க. மக்கள் பார்த்திங்கன்னா அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு பாராட்டினாங்க. இதே சமயத்தில் சேரன்மா தேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும்போது அந்த அறையில் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு நிலவுவதை கேள்விப்பட்டு ரொம்ப மன வருத்தம் அடைகிறாரு. இக்குருகுலம் பார்த்திங்கன்னா இந்த குருகுலத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவி தான் போயிருந்திருக்கு. அதுக்கு வாவே சுப்பிரமணியம் என்னும் காங்கிரஸ் தலைவர் தான் அந்த ஸ்கூலை நடத்திட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த பெரியார் பார்த்திங்கன்னா கண்டித்து இது இருக்கக்கூடாது அப்படின்னு அதை எதிர்த்த பின்னாடியும் கூட குருகுலத்தில் நடைபெற்ற ஜாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் காங்கிரஸ் மேலே இருந்த நம்பிக்கை அவருக்கு போயிடுச்சு. அதனால் ரொம்ப மன வேதனைப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈவிஆர் பற்றினா, Periyar started the self-respect movement in 1925. Periyar understood the relevance of mass communication in spreading rationalist thought. He started a number of newspapers and journals such as Kudi Arasu, Revolt, Puratchi, Pagutarivu and Vidudalai. Kudiyarasu was the official newspaper of self-respect movement. Usually Periyar wrote a column and expressed the opinion on social issues in each of its issues. He frequently wrote columns under the pseudonym of Chitraputram. பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் நல்லா புரிஞ்சிருந்திருக்கார். குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை அப்படிங்கிற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு அப்படிங்கிற அந்த செய்தித்தாளாக இருந்துச்சு. பிராமணர் அல்லாதோர்கள், பெண்கள், சமயத்தில் சிறுபான்மையினர் எல்லாரோட எண்ணங்களையும் அது வெளிக்கொணர்ந்தது அந்த பத்திரிகைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு இதழிலும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமான கட்டுரையாக எழுதியிருக்காரு. அப்பப்போ பார்த்திங்கன்னா சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் தான் கட்டுரைகளை இவர் எழுதியிருக்காரு. Next, Periyar had a close relationship with the Singaravela, who is considered the first communist of South Indian and a pioneer of Buddhism. In 1936, Periyar got Dr. B.R. Ambedkar's Annihilation of Caste translated into Tamil immediately after it was written. He also supported Ambedkar's demand for separate electorates for a scheduled caste.
இந்த 4th ஹெட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவோட முதல் பொது உடைமைவாதியான சிங்காரவேலரோட நெருக்கமான உறவு பெரியார் வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் B.R. அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் அப்படின்னா ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை அந்த நூல் வெளிவந்த உடனேயே 1936 தமிழில் பதிப்பிக்கிறாரு. B.R. அம்பேத்கர் அவர்களோட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரிக்கிறாரு. In 1937, in opposition to the Rajaji's government moved to introduce compulsory Hindu in schools, he launched a popular movement to oppose it. The anti-Hindi agitation had a big impact on Tamil Nadu's politics. Periyar was imprisoned for his role in the movement. When he was still in jail, Periyar was elected the president of the Justice Party. Thereafter, the Justice Party merged with the Self-Respect movement. It was rechristened as a Dravidar Kalagam in 1944. அதாவது 1937 ராஜாஜியோட தலைமையிலான அரசின் செயல்பாட்டினை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்திய கட்டாய பாடமாக அறிமுகம் செய்வதற்கு செஞ்சாங்க. அதுக்கு எதிராக பெரியார் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கத்தை நடத்தினார். இந்திய எதிர்ப்பு போராட்டமானது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த போராட்டத்துக்காக பெரியார் சிறையில் கூட அடைக்கப்பட்டார். பெரியார் பார்த்திங்கன்னா சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு பின்னாடி நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்தோட இணைஞ்சிச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா 1944 திராவிடர் கழகம் அப்படின்னு புது பெயர் வச்சாங்க. Rajaji, the Chief Minister of Madras State, introduced a vocational education program that encouraged imparting school children with training in tune with their father's occupation. Periyar criticized it as Kula Kalvi Thittam and opposed it tooth and nail. His campaigns against it led to the resignation of Rajaji. K. Kamaraj became Chief Minister of Madras State. Periyar died at the age of 94. His mortal remains were buried at Periyar Thidal, Madras. சென்னை மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழில்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களோட தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைஞ்சிச்சு. இதை குருகுல கல்வி திட்டம் என விமர்சித்த பெரியார் இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்த்தார். இதுக்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட போராட்டங்கள் ராஜாஜி பதவி விலகலுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. காமராஜ் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சரானார். பெரியார் தன்னுடைய 94வது வயசில் 1973 இறந்துடுறாரு. அவரது உடல் பார்த்திங்கன்னா சென்னையில் பெரியார் திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு. பெரியார் எ ஃபெமினிஸ்ட். பெரியார் அப்படின்னா ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னா ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லலாம். பெரியார் வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் patriarchy. He condemned child marriage and the Devadasi system. Right from 1929, when the Self-Respect Conference began to voice its concern over the plight of women, Periyar had been emphasizing women's right to divorce and property. Periyar objected to terms like giving in marriage. This, he said, treats women as a thing. He wants it's substituted by Valkai Thunai, a word for marriage taken from the Tirukkural. Periyar's most important work on this subject is Why the Woman is Enslaved. Periyar believed that property rights for the women would provide them a social status and protection. பெரியார் எ ஃபெமினிஸ்ட். பெரியார் அப்படிங்கிற பெரியார் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிறதையே நம்ம சொல்லலாம். பெரியார் ஆணாதிக்கத்தோட சமூகத்தை விமர்சித்தார். குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் கண்டனம் செஞ்சார். 1929 சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களோட மோசமான நிலை குறித்த குரல் கொடுக்க தொடங்கினார். பெண்களுக்கு விவாகரத்து பெறுறதுக்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொன்னார். திருமணம் செஞ்சு கொடுப்பது அப்படிங்கிற வார்த்தையை மறுத்தவர் பெண்களை பொருட்களாக நடத்துகின்ற அந்த பழக்கம் கெட்டதுன்னு சொன்னார். அவங்களுக்கு மாற்றாக திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறதையும் கேட்டுக்கிட்டாரு. பெண்ணையும் குறித்த பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற புக்கு தான். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டுச்சு, அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் அப்படின்னு பெரியார் நம்பினார். நெக்ஸ்ட்டு
In 1989, government of Tamil Nadu fulfilled the dream of radical reformers by the introduction of the Hindu Succession Tamil Nadu Amendment Act of 1989, which ensured the equal rights to ancestral property for women in inheritance. This act became the trendsetter and led to similar legislation at the national level. அதாவது பார்த்திங்கன்னா 1989 தமிழக அரசு மாற்றங்களை விரும்பிய சீர்திருத்தவாதிகளின் கனவை நனவாக்கும் வகையில் 89ஆம் ஆண்டு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செஞ்சிச்சு. அந்த சட்டம் முன்னோர்களோட சொத்துக்களை உடைமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துச்சு. முன்மாதிரியாக அமைந்த இந்த சட்டம் தேசிய அளவிலும் இது போன்ற சட்டங்கள் ஏற்றப்படுவதற்கு அடிப்படையாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். Thank you, students.